விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவரை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு ஆவியானவரை குறித்து அதை என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் என்று அவர் சொன்னதின் அடிப்படையிலே காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆவியானவர் தேவ வார்த்தையை நாம் அறிவதற்கு உதவி செய்கிறார் என்று பார்த்தோம். அதற்கு அடுத்து அந்த வார்த்தைகளின்படி கீழ்ப்படியும் நம்மளால் முடியும், அதற்கும் ஆவியானவருடைய பலன் தேவை அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவதாக இந்த ஆவியானவர் எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னால், புதிய உடன்படிக்கையில் நாம் நுழைந்து விட்டோம் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது நாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆவியானவர் ஊற்றப்பட்டவுடன் ஏற்படுகிற அடையாளங்களே ஆசீர்வாதங்கள் நினைக்கிறோம். அது நல்லது. ஆனால் இது எல்லாமே சைன் போர்ட்ஸ். புதிய உடன்படிக்கைக்குள்ளே நம்ம வந்துட்டோம், அதனுடைய காரியங்களை அனுபவிக்கலாம். அது என்னென்ன ஆசீர்வாதம்? என்னால் முன்னால் வேத வசனத்தை கீழ்ப்படிய முடியாது, இனிமேல் என்னால் கீழ்ப்படிய முடியும். இதுக்கு முன்னே என்னால் சாட்சியாக வாழ்ந்திருக்க முடியாது, ஆனால் இனிமேல் என்னால் சாட்சியாக வாழ முடியும். இதற்கு முன் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, ஆனால் இப்போது பரிசுத்தமாகுதல் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிவார்டு, என்னால் சாங்க்டிஃபிகேஷன் ஆக முடியும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளே வந்துட்டோம் என்பதற்கான அடையாளமாகத்தான் பல காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். சரி, இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம், அதற்கு அடையாளம் தான் இந்த காரியங்கள் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, அப்படின்னு புதிய உடன்படிக்கையில் நடந்துச்சு. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது வசனம். அதில் கடைசி வரி இப்படி வருது: கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். சொல்லிட்டேன், இதை செய்வேங்கிறார். அப்படி என்ன சொன்னார், இல்லை என்ன செய்ய போகிறாரு? இது முழுக்க முழுக்க புதிய உடன்படிக்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு பகுதி. நேரம் இல்லாததுனால நான் சுருக்கி வேகமாக சொல்கிறேன். என்ன சொன்னார் அப்படின்னு அதே அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் என் மகத்தான நாமத்தை பரிசுத்தம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அதாவது உன் மூலமாக என் நாமம் பரிசுத்தம் பண்ணப்படும் அப்படின்னா, பா நீ இப்படி இருக்கிறனா உங்கள் அப்பா எப்படி இருப்பார்ப்பா. அதே மாதிரி நான் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்த உடனே இது இப்படி வாழ்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, அவன் ஒரு கிறிஸ்தவன், அந்த ஆண்டவர் சூப்பர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அப்படி என் நாமத்தை பரிசுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஐ அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் வருது. ஐ வில் ஷோ ஹவ் ஹோலி மை கிரேட் நேம் அப்படிங்கிற ரிவீலிங் இஸ் ஹோலினஸ். ஒன்று. ரெண்டாவது 25வது வசனத்தில் சொல்கிறாரு, ஐ வில் கிளீன் யூ, நான் உங்களை சுத்தமாக்குவேன் அப்படிங்கிறாரு. நான் சுத்தமாகிடுறேன். 26வது வசனத்தில் சொல்கிறாரு, ஐ வில் கிவ் எ நியூ ஹார்ட், நான் உனக்கு ஒரு நவமான இருதயம், இன்னும் சொல்லப்போனால் ஐ வில் கிவ் எ டெண்டர் ஹார்ட், நவமான புதிய இருதயத்தை உனக்கு தருவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்து 26வது வசனத்தில் ஐ வில் புட் அ நியூ ஸ்பிரிட் இன் யூ, ஒரு புதிதான ஆவியை உனக்குள்ளே கட்டளையிடுவேன் அப்படிங்கிறாரு. அதே இன்னும் 27வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஐ வில் கிவ் யூ மை ஸ்பிரிட், ஏன் ஆவியவே தருவேங்கிறார். புரியுதா நான் உங்களுக்கு ஏன் எதை பேசுகிறேன்? பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் பேசுது. நான் என் ஆவியை உனக்கு தருவேன் அப்படிங்கிறாரு. 28வது வசனத்தை சொல்கிறாரு, நான் உங்கள் தேவனாக இருப்பேன் அப்படிங்கிறாரு. நல்லா கவனிச்சிங்களா? சொல்கிறது எல்லாமே நான் வருது. 29வது வசனம், நான் உங்களை அசுத்தங்களை நீக்குவேன். 29வது வசனம், நான் பெருக பண்ணுவேன். 30வது வசனம், நான் கனியையும் பலனையும் பெருக பண்ணுவேன். 32வது வசனம், நான் செய்வது உங்கள் நிமித்தமாக அல்ல, அதாவது நான் தான் செய்வேன் அப்படிங்கிறாரு. 33வது வசனம், ஐ வில் பில்ட் யூ. இது எல்லாமே ஒரே அதிகாரத்தில் தான். ஆனால் அந்த அதிகாரத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 20 தடவையாவது ஐ நான் செய்கிறேன்ப்பா, நான் செய்கிறேன், நான் அசுத்தத்தை நீக்கிறேன், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன், நான் உனக்கு புதிய இருதயத்தை தாரேன், நான் என்னுடைய ஆவியை உனக்குள்ளே வைக்கிறேன், நான் உனக்கு நவமான இருதயத்தை தாரேன், நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த நான் செய்கிறேன்னு சொல்கிறது எல்லாமே என்னென்னா, இதெல்லாம் புதிய உடன்படிக்கையை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் புதிய உடன்படிக்கைன்னு சபை வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிச்சு. பட் இதுதான் புதிய உடன்படிக்கைன்னு வச்சுக்கிங்களேன், இந்த நட்ஷல். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற எசேக்கியேல் என்ன நினைப்பாருன்னு யோசிப்பாரு. எசேக்கியேல் கற்பனையா எசேக்கியேல் தீர்க்கதரிசி இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி யோசிச்சிருப்பார், ஆண்டவரே ஏதோ புதுசாக சொல்கிறீங்க, நான் நினைக்கிறது கனவா, இல்லை இது உண்மையை நீங்கள் தான் சொல்கிறீங்களா, இதை எப்படி எழுத முடியும், அவன் எப்படி அசுத்தம் இல்லாமல் இருப்பான், பாவமான மனுஷன், அவனுக்குள்ளே எப்படி உங்களுடைய ஆவி அவனுக்குள்ளே எப்படி இருக்கும், ஏன்னா அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், அவன் எப்படி ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், இதெல்லாம் நடக்கிற விஷயமா, எங்களை மாதிரி தீர்க்கதரிசிகள் இல்லை பிரதான ஆசிரியர் மட்டும்தானே இதை மாதிரி காரியங்களை செய்ய முடியும், நீங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்கிறீங்களே, நம்ப முடியலையே ஆண்டவரே அப்படிங்கிறார். அல்லது அதில் ஒரு வசனம் எப்படி வருது அப்படின்னா, எசேக்கியேல் 36வது அதிகாரம் 37வது வசனம். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். சார் புரியல, அவங்க ஏன் உங்ககிட்ட விண்ணப்பம் பண்ணோம், அவங்க எப்படி உங்ககிட்ட விண்ணப்பம் பண்ண முடியும்,
அவங்க உங்ககிட்ட வந்தாலே செத்து போயிடுவாங்களே. உன்னதமான பரிசுத்தமான தேவனிடத்தில் பாவியாக இருக்கிற மனுஷன் வந்து எப்படி விண்ணப்பம் பண்ண முடியும்? அதாவது அவருடைய சன்னிதானத்துக்கு எப்படி வர முடியும்? ஒரு பிரதான ஆசாரியர் மூலமாக வரலாம், இல்லை உம்மட்டிருந்து பதிலை யார் வாங்கி கொடுக்கலாம்? ஒரு தீர்க்கதரிசி வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவனே வந்து நேராக உங்ககிட்ட பேச முடியும் போல இருக்குது. அதற்காக பழைய ஏற்பாட்டில் யாருமே தேவனிடத்தில் நேரடியாக பேசலை நான் சொல்ல வரல. பட் இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிடுங்க. என்ன, அப்போ பிரதானமாக ஒரு ஆசாரியின் வழியாகத்தான் தேவனிடத்தில் போக முடியும். ஆனால் இன்னைக்கு ஒரு சாமானியனும் தேவனிடத்தில் போக முடியுங்கிற மாதிரி எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு. இல்லைப்பா அவன் சுத்தமாகிடுவான், அவனை சொல்கிறதெல்லாம் கேட்பான், அவனுக்கு புதிய இதயத்தில் கொடுப்பேன். ஆண்டவரே இதெல்லாம் கற்பனோட பண்ணி பார்க்க முடியல. இதுதான் எசேக்கியேலோட மைண்ட் செட். அப்போ இப்பேற்பட்ட ஒரு நன்மையான காரியங்கள் தான் புதிய உடன்படிக்கைக்கான காரியங்கள். இதைத்தான் எசேக்கியேல்கிட்ட அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது தான் என்னுடைய ஆவியை அவனுக்குள்ளே வைப்பேன் அப்படின்னா சிம்பிள் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு பிரதான ஆசாரியர் தேவைப்பட்டுச்சு, இனிமே இவனே அவங்க வீட்டுக்கு ஆசாரியனாக இருப்பான். இவனுக்கிட்டே நேரடியாக நான் பேசுவேன். ஏன் பிரதான ஆசாரியர் யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர் வயிற்றுல ஒரு கயிறெல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல. நம்ம ஆள் உள்ளே போய் இவர் தன்னை ஒழுங்காக சுத்தம் பண்ணாமல் உள்ளே போனார்னா இவர் காலி ஆயிடுவார். அப்படி இவர் காலி ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் இவரை டக்குன்னு ஆள் வரக்கானமே இன்னொருத்தர் உள்ளே போனார்னா அவரும் காலி ஆயிடுவார். அதுக்காகத்தான் வயிற்றுல கயிறை கட்டியிருப்பாங்க, அந்த கயிற்றை வச்சு வெளியே இழுப்பாங்க. இப்படி பரிசுத்தமாக இருந்த காலகட்டம் போய் யாருனாலும் வரலாம். அதுதான் புதிய உடன்படிக்கை. யாருனாலும் அவர்கிட்ட வரலாம் அப்படின்னா எசேக்கியேலால் நம்பவே முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம் இது. அதுதான் புதிய உடன்படிக்கை. அதைத்தான் அந்த ஜனங்களுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓ, அப்போ ஆடு மாடெல்லாம் தேவையில்லையா? ஆடு மாடு ரத்தம்லாம் தேவையில்லையா? தேவையில்லை. இல்லை இந்த வழக்கமான முறைமைகள்லாம் தேவையில்லை. எல்லாமே சிலுவையில் நிறைவேற போகுது. இந்த முறைமைகள்லாம் தேவையே இல்லை. அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? யோவேல் 2:28, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ அதை பார்த்த உடனே தான் இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன புரியுது அப்படின்னா, வரப்போகிற ஜனங்கள் எவ்வளவு ஒரு பாக்கியவான்கள். சிம்சோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சிங்கத்தை கிழிச்சு ஆட்டை கிழிக்கிறது போல கிழிச்சு தர போட்டான். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது 1000 பேரை வெறும் கழுத தாடையினால் அடித்து போட்டுறான். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது 30 பேரை ரொம்ப சர்வசாதாரணமாக அடித்து போட்டுறான். அப்பேற்பட்ட ஆவியானவர் அந்த சிம்சோன் மேலையும் வந்து போனார். ஆனால் எசேக்கியேல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆவியானவர், என்னுடைய ஆவி அவன் மேலே வந்து போவதில்லை, என் ஆவியானவர் அவனுக்குள்ளேயே இருப்பார் அப்படிங்கிறாரு. அப்போ உள்ளே இருந்தால் அவன் என்னவாயிடுவான்? அவன் பரிசுத்தமாகிடுவான். வேற என்ன நடக்கும்? அவன் என் நாமத்தை மகிமைப்படுத்துவான். அவன் மூலமாக நான் அவனுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்ததுனால என் கட்டளைகளை அவன் கீழ்ப்படிவான். இப்படி எல்லாமே சொல்கிறத பார்த்த உடனே வாவ், எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? இந்த பிளஸ்ஸிங் எல்லாம் விட்டுட்டோம். இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களாக விட்டுட்டோம். நாம் பரிசுத்தமாக வாழ முடியும், நம்மளமாக தேவ நாமம் மகிமைப்படும். நமக்குள்ள ஒரு கல்லான இருதயம் இல்லை, நவமான இருதயம் இருக்குது. நம்மளை தேவன் அவருடைய கட்டளையில் கைக்கொள்ள வைக்கிறார். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். நாம் நேரடியாக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண முடியும். நம்ம தேவன் ஆசாரியனாக வச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் எல்லாம் விட்டு மறந்துட்டு நம்ம எதையோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். அநேக நாளுக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும். உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே வந்த உடனே அது ஒரு கிராண்ட் பார்ட்டியாக வைக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஹோட்டலில் பார்ட்டி ஏற்பாடு பண்ணாங்க. அவங்க சொந்த பந்துங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. இப்போ எல்லோரும் வந்தாங்க. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, கேக்கு சூப்பராக இருந்துச்சு, ஒவ்வொருத்தரும் போட்ட ட்ரெஸ்ஸஸ், அந்த லைட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆகா ஓகன் பாராட்டி, நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க பார்ட்டி, சாப்பாடு சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ஐயோ ட்ரெஸ்ஸஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, கேக்கு ஃபென்டாஸ்டிக், அதுலேயும் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இப்படி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இருக்கும்போது தேங்க்யூ சொல்லிட்டு, சரி பாப்பாவை எங்கே கூப்பிடுங்க, கிஃப்ட் கொடுக்கணும்னு கேட்டால், ஆமாம் பாப்பாவை எங்கன்னு எல்லாரும் தேடுறாங்க, பாப்பாவை காணும். பிறந்த நாள் கொண்டாடினது அந்த பாப்பாவுக்கு, பாப்பாவை விட்டுட்டாங்க, மீதி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாரது. புதிய உடன்படிக்கைக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோங்கிற விஷயத்தை நமக்கு அவர் தெளிவுபடுத்தி புதிய உடன்படிக்கை நன்மைகளை அனுபவிப்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மளை அதற்காக தயார்படுத்துகிறார், அல்லது அந்த நன்மைகள் வழியாக நம்ம நடத்துகிறார். நம்ம அதை விட்டுட்டு இன்றைக்கி பார்ட்டியை மட்டுமே என்ஜாய் பண்ணக்கூடிய புரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால் நம்மளால் தேவ வார்த்தையை அறிய முடியும், நம்மளால் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும்.
நம்மளால் இந்த புதிய உடன்படிக்கையின் நன்மைகளை அனுபவித்து தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவன் பிரியப்படுகிறவர்களாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு சாட்சியாய் வாழ முடியும், ராஜ்யத்தை விரிவாக்க முடியும். உணர்ந்தவர்களாக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய உடன்படிக்கையின் நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நவமான இருதயம், கீழ்ப்படிதலுள்ள ஒரு வாழ்க்கை, உம்முடைய வசனத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஞானம், உம்முடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணுகிற ஒரு ஜீவியம், உம்மிடத்தில் நேரடியாக விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு பிரிவிலேஜ், உம்முடைய சன்னிதானத்திற்குள்ளே அப்பா பிதாவே என்று அந்த புத்திர சுவிகர் அதிகாரத்தோடு வரக்கூடிய ஒரு பாக்கியம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக ஆகக்கூடிய ஒரு பாக்கியம், அனைத்து ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியம், இது எல்லாம் இந்த புதிய உடன்படிக்கையின் வழியாக எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆவியின் அபிஷேகத்தினால நாங்கள் உள்ள என்ட்ராகி இந்த நன்மைகளை அனுபவிப்பதை விட்டுவிட்டு எங்கேயோ நாங்கள் தவறிவிடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.